முதலில் அருமை சகோதரிகளுக்காக அவர்கள் இந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். அருமை சகோதரிகள், இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவருடைய துக்கம் போக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய எல்லா வேலையும் நிறுத்தி வைத்துவிட்டு நம்முடைய குடும்பத்தில் அவர்களும் ஒருவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு எல்லோருக்கும் என் குடும்பத்தின் சார்பில் நான் நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த சமயத்தில் அவர்களுக்கு அதுதான் தேவை. முதலில் நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுடைய அந்த மன காயத்திற்கு மருந்து போட வேண்டும். அதில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று இனி அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். இனி அவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய துக்கம் இன்றையோடு முடிந்தது சகோதரிகளே. செல்வமணி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது எங்க டைரக்டர் விக்ரம் சார் கேட்டாரு, சேர்மனை விட்டுறக்கூடாது, ஒரு கேஸ் போட்டுக்கணும்னு. நமக்கு தான் எப்ப பாரு ஷூட்டிங்கு வேலை இதுல போகும்போது பெருசா தெரியாது, ரொம்ப கவலையா இருக்கும். மனசுல கவலைப்பட்டுட்டு இருப்பா, அது போறதுக்கான உழைப்பு இருக்காது. அதுக்கெல்லாம் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அந்த செல் ஒரு அட்வொகேட் செல்வன் ஏற்படுத்தி யாரை பத்தி யார் எழுதினாலும் உடனடியா அவங்க சின்ன ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டா உடனே அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி அந்த நிலைமை கொண்டாடணும். அது நிச்சயமா எல்லா யூனியனும் சேர்ந்து அதுக்கு ஃபண்ட் பண்ணணும். எந்த யூனியன்ல யாரை பத்தி எழுதினாலும் அது வரணும். ஏன்னா இப்ப என்ன கிசுகிசு எப்படி எழுதுனா ஒரு 5 கிசு முதல் கிசுகிசு படிப்பாங்க, அது நம்மளை பத்தி இருக்கும். முட்டாள்தனமா எழுதிருக்க, நாங்க இன்னைக்கு ஹோட்டலுக்கு மைசூருக்கு போகவே இல்லைன்னுவான். அதுக்கு அடுத்த கிசுகிசு படிக்கும் போது அப்படியா போட்டிருக்காங்க அப்படின்னு இவனே உண்மையை நினைப்பான். அதுதான் அந்த கிசுகிசுனோட ஒரு மாயம். அது உண்மையிலேயே எல்லாமே பொய் என்பதை தன்னை பற்றி சொல்றது எப்படி பொய்யும் அப்படிதான் மற்றவரை பற்றி சொல்றது பொய் நினைக்கணும். ஸ்ரீபிரியா மேடம் சமயத்தில் ஒரு ஆடியோ சந்திச்சேன். பேசும்போது மரியாதை பொய்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க எல்லாரையும் அந்த அளவுக்கு திட்டினாங்க. அவ்வளவு ஒரு தன்மானத்தையும் தன்னை காத்து கொண்டிருக்கிறவங்க அவங்கள பத்தி சொன்னது ரொம்ப சங்கடமா இருந்து. நளினி மேடம் கூட பட்டிமன்றம் பேசினேன். அங்க பேசுறவங்க அத்தனை பேர் சிரிக்க வச்சாங்க. அவ்வளவு சந்தோஷமா பேசினாங்க. அவங்க இப்ப கண்ணீர் விட்டு பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இது முக்கியமானது. பத்திரிகையே ஒரு தர்மம் இருக்குது. ஒரு பத்திரிகை வெளியிட்டாங்க, இன்னார் காலமாகி விட்டாருன்னு. மறுநாள் அவர் போன் பண்ணி கேட்டாராம் பத்திரிகை, நான் சாக செத்துட்டேன்னு போட்டீங்களா? உடனே மறுநாள் அவங்க போட்டாங்களாம், இன்னார் காலமாகவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு நேக்கு பத்திரிகையாளர் நேக்கு. அதனால நீங்க இவ்வளவு கண்டனம் போட்ட உடனே நிச்சயமா ஒரு மன்னிப்பெல்லாம் வரும். அது அவங்க ரொம்ப சாதாரண சின்னதா போடுவாங்க. இப்படி எல்லாம் வந்த செய்தி உண்மை இல்லை என்று நினைத்து வருந்துகிறோம். அதனால அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல, மன்னிப்பே கிடையாது. இரண்டாவது எழுதின ஒரு நிருபர் இருக்கிறார், நிச்சயமா ஒருத்தர் தான் எழுதியிருக்க முடியும். கூட்டம் உட்கார்ந்து எழுத முடியாது. ஒரே ஆள் தான் எழுதியிருப்பார். அந்த ஆள் யாருன்னு பின் பாயிண்ட் பண்ணணும். அவரை எந்த காரணத்துக்கு கொண்டு சினிமாவின் எந்த பங்கனுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிடக்கூடாது. he may be our best friend, பட் நிச்சயமா கட் பண்ணலாம். நிச்சயமா யாருன்னு தெரிஞ்சு குறிப்பிட்ட ஆள் என்ன ஆகுதுன்னா பொதுவா பேசிட்டு போயிடுறாங்க. அந்த பின் பாயிண்ட் பண்றதே இல்லை. பின் பாயிண்ட் பண்ணணும். இவன் தான் எழுதலாம், நீ இனிமேல் பற்றி எந்த பங்கன் ஆக நாட்டு அளவோடு இந்த பத்திரிகை தான் எழுதப்பட்டது, நீ தான் எடிட்டர், நீ நிச்சயமா அளவோடு கிடையாது. மன்னிப்பு என்பதே கிடையாது. நிச்சயமா சொல்ற மன்னிச்சுட்டீங்கன்னா இது ரொம்ப சாதாரண. அடுத்து இன்னொருத்தர் எழுதி அதுக்கு மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பாரு. தயவு செய்து மன்னிக்காதீங்க. சாதாரணமா சொல்லுவாங்க, நம்ம மேல ஒருத்தர் கல்லறிந்தா என்ன பண்றது, அவர் மேலே பூவை கொண்டு எறியுவாங்க. மறுபடியும் கல்லறிஞ்சா அவர் தலைவர் தொட்டியத்துக்கு அறிஞ்சாடுவாங்க. அதான் உண்மை. விட்டே கொடுக்கூடாது அவங்கள. தயவு செய்து மன்னிப்பு கிடையாது. செல்ன்றது ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சினிமா தெரியும் பயங்கர பிசி பிரச்சனை. இதுக்கே விளம்பரம் கொடுத்து கூப்பிட்டவர் தான் நம்ம வர்ற நிலைமை நம்ம இருக்கிறோம். அப்படிதான் நம்ம புத்தி கொஞ்சம் குறைவான புத்தி தான். இந்த உணர்ச்சி கொஞ்சம் கம்மி. அது யாராவது ராதாராஜ அண்ணனோ இல்ல சரத் சாரோ நம்ம ஊட்டவர ஓடாது. அதனால நிச்சயமா மன்னிப்பும் கிடையாது. உண்மையிலே எனக்கு கடந்த 1-2 மாதங்களாக கடுமையான ஜுரம், உடல்நலம் சரியில்லை, மனநலம் சரியில்லை, சொந்த விஷயங்களுக்கு பல இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஹீமோகுளோபின் கிட்டத்தட்ட 7.5 தான் இருக்கு. நீங்க எழுந்து நடந்தீங்கன்னா கிடினஸ்ல தலை சுத்தி விழுந்துருவீங்கன்னாங்க. அப்பவும் இப்படி ஒரு செய்தியில நம்மளுக்காக நம்ம குடும்ப கூட்டம் வருது. இறந்தாலும் பிறந்தாலும் திருமணம் நடந்தாலும் சினிமாக்காரனுக்கு சினிமாக்கார கூட்டம் தான் முதல்ல. ஊடகங்கள் இப்ப பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் தப்பா சொல்லல. அவங்க எல்லாரும் நம்மளை ஊக்கம் கொடுத்து அவங்களுடைய சப்போர்ட்லயும் தான் நாம வளர்ந்துருக்கோம். ஆனா இப்ப ரோஹிணி சொன்ன மாதிரி ரொம்ப பர்சனலா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்ம வீட்டுல நம்ம வரக்கூடிய கெஸ்ட், அது ஒவ்வொருத்தர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ரொம்ப நட்புறவங்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். இப்படி நாம பிரிச்சிருக்கோம். யார் லிவிங் ரூம் வரைக்கும் வரலாம், யார் டைனிங் வரைக்கும் வரலாம், யார் பெட்ரூம் வரைக்கும் வரலாம், யார் நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணலாங்கிறதோ அதை மட்டும் இந்த பத்திரிகைக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த லிவிங் ரூமோட அவங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஒரு நட்பு நல்லா இருக்கும்.
அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் எவ்வளவு திறமையை வெளிப்படுத்தலாம், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்களை பத்தி சர்வசாதாரணமா போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப உள்ளம் கொதிச்சு போகுது. நிறைய பேர் உள்ள வந்தாங்கன்னா இங்க ஒரு நட்சத்திர படையே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நடிகைகளுக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்கு, நட்சத்திரங்கள். அதுவும் அந்த நட்சத்திரம், இதோ இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பெரிய இவங்களா, அவங்களும் எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இது நான் போய் கேட்கல. நான் நீங்க என்ன ராதிகா நட்சத்திரம் என்ன கூப்பிடணும், நீங்க என்ன நளினி நட்சத்திரம்னு கூப்பிடணும்னு யாரும் கேட்கல. எங்களுக்கா வந்தது அது. உடனே எவ்வளோ நம்மளை பத்தி ஏதாவது தப்பா எழுதணுமோ, ஓகே. இது என்ன போச்சுன்னா காலங்காலமா எல்லாரும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரப்போகும்போது நாங்க உணர்ச்சி வசப்படுறோம். உண்மையிலே நான் எனக்கு ஸ்ரீபிரியா பேசினப்போ, நாங்க வெளிநாட்டுல இருந்தோம், நானும் என் கணவர் என்கிட்ட ரொம்ப நேரமா இதை சொல்லல. சொன்னா நான் சொன்னேன், இன்னைக்கு அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க, நளினி, சீதா. எனக்கு இவங்களெல்லாம் பர்சனலா தெரியும். தனியா பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்கறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நளினியா இருக்கட்டும், இல்லைன்னா சீதாவா இருக்கட்டும், இல்லைன்னா யாரா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ரீபிரியா, மஞ்சுளா, எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் எல்லாரும் ஒரே குடும்பம்னு நினைச்சு அவங்க பாணியில எங்களை வரவேற்று அவங்க எங்களை சந்தோஷப்படுது. அது இப்படி சொன்னோடனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு ரஜினி எல்லாம் பேச பண்ண எனக்கு அழிவே வந்துடுச்சு. ஏன்னா பெண்ணை பிறந்ததே ஒரு பெரிய கஷ்டம்னு சில டைம் நினைப்பேன். ஆனா அதையும் மீறி இல்ல, நாங்க தைரியமான பெண்கள், நாங்க தைரியமாக வாழணும். அடுத்த பெண்கள் எங்களை பார்த்து ஏன் இவங்களை போல இருக்கணும்னு நினைக்கணும். அதுக்காக நான் கூட சிரிச்சுக்கிட்டே போவேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும்.